ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நேத்திக்கு உள்ள வீடியோவோட கண்டினியூஷன் வீடியோ தான். நான் பாத்திரம் எல்லாம் ஒரு வழியாக கழுவி முடிச்சுட்டேன். அதை எடுத்து மாற்றி வச்சுட்டேன். இனி வந்துட்டு அடுப்பு, கவுண்டர் டாப்பு, சிங்க் இது எல்லாத்தையுமே கழுவி எடுத்துட்டோம் அப்படின்னா கிச்சன் வேலை வந்துட்டு முடிஞ்ச மாதிரி. நான் வந்து ஃபஸ்ட்டு அடுப்பு க்ளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு அதில் உள்ள ஸ்டாண்ட் எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு எடுத்து தண்ணியில் ஊற போட்டிருக்கேன். கொஞ்ச நேரம் அப்படி கொவுந்துச்சு அப்படின்னாக்கி நமக்கு கழுவி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு அடுப்பில் வந்துட்டு மேலண்டால் தண்ணி தெளித்து விட்டுருக்கேன். அப்புறம் அடுப்புக்கு அடியிலையுமே வந்துட்டு தண்ணி வந்து ஊற்றி போட்டிருக்கேன். நேற்று பருப்பு குழம்பெல்லாம் வச்சேன் இல்லையா, அது வந்து குக்கரில் பொங்கி அடியிலையுமே வந்துட்டு சிந்திட்டு அது வந்து காஞ்சி போய் இருந்துச்சு. எப்போவுமே நான் அடுப்பு வந்து டீப் க்ளீன் பண்ணும்போது இந்த மாதிரி தான் அடியிலையுமே சேர்த்தே வந்து கழுவி எடுத்துருவேன். அப்போ தான் வந்துட்டு திருப்தியாக இருக்கும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா என்னோடய கிச்சன் வந்துட்டு நார்மலாக நான் எப்படி வைப்பேனோ அந்த மாதிரி நான் வந்து வச்சுட்டேன். இன்றைக்கி வந்துட்டு இந்த வீடியோ வந்து கிச்சன் க்ளீனிங் வீடியோ தான் நான் காமிச்சிருக்கேன். இனி அடுத்து வந்து நான் அன்றைக்கி ஈவினிங் போல் வந்துட்டு நைட்டு டின்னருக்கு என்ன சமைச்சேன் அப்படிங்கிறத வந்துட்டு அடுத்த வீடியோவில் வந்துட்டு காமிக்கிறேன். இந்த வீடியோவில் தான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.